நம்மளும் வீட்லேயே கேக்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என் மண்டைக்குள்ள ஒரு குட்டி பல்ப் எரிஞ்சுது. சரின்னு உடனே அந்த ஆர்வக்கோளாறுல 2 வழி கடைக்கு போகும்போது கேக் செய்ய தேவையான பாத்திரம், கரண்டி, அந்த ஸ்டாண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். சின்ன வயசுலேயே அந்த பர்த்டே, தீபாவளிக்குலாம் ட்ரெஸ் எடுத்தோம்னா எப்படா அந்த ஃபங்க்ஷன் வரும் அந்த ட்ரெஸ்ஸை போடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இருக்குமே. அதே மாதிரி தான் இதை பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து 10 நாளைக்கு மேலே ஆச்சு. டெய்லி அதை எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி செய்யலாமா நாளைக்கு செய்யலாமான்னு ஒரு யோசனையே வச்சுட்டு வந்துடுவேன். சரி இப்படியே விட்டு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக சாக்லேட் செய்யலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பால் பவுடர், கொக்கோ பவுடரை வச்சு செஞ்சேங்க. ஆனால் 2 நாளாக ஃப்ரீசரில் வச்சு சாக்லேட் மாதிரி கெட்டியாகலை. பட் ஆனால் டேஸ்ட் நல்லா தான் வந்துருந்துச்சு. சரி அடுத்த கட்டமாக ரவா கேக் செய்யலான்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் இறங்கிட்டேன். ரவை, சர்க்கரை, மைதா எல்லாம் போட்டு ஒரு கலக்கி என்னமோ பேக்கர் லெவலில் ஃபீல் பண்ணி நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். கலக்கின மாவு அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வச்சு ஒரு 3/4 மணி நேரம் வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஆனால் மேலே இருக்கிற லேயர் தான் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு.